சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நீ இப்பொழுது அனுபவிக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியும். நீ எங்கு அவமானப்பட்டாயோ, எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ, அங்கேயே அவர்களாலேயே அவர்கள் முன்னிலையில் நீ மிகப்பெரிய சக்தியாக நீ மாற வேண்டும். அதுதான் உனக்கு உண்மையான வெற்றி. இதையெல்லாம் நீ அவமானமாக எண்ணாதே. அனைவரின் மீது நீ அன்பு செலுத்துவாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் என்று நீ நினைக்க கூடாது. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் துரோகம் நினைப்பவர்களுக்கும் உன் பக்கத்தில் வைக்காதே. உன்னை போல இந்த உலகத்தில் நல்லது நினைப்பவர்கள் யாரும் இல்லை. அவர்களை தள்ளி வைப்பதுதான் உனக்கு நல்லது. உனக்கு முன் அன்பாக பழகி உனக்கு பின்புறம் பேசும் மனிதர்களிடம் இருந்து நீ விலகியே இரு. எதற்காகவும் கலங்காதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களும் தகுந்த நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவது என் பொறுப்பு. அவர்களை பற்றி அனைத்தும் தெரிந்தும் அவர்களை உன் பக்கத்திலேயே வைத்திருந்தால் அது உனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களை கூடவே வைத்துக்கொண்டு ஏன் நீ கஷ்டப்படுகிறாய்? அனைவரிடமும் அன்பு செலுத்து என்று சொல்லும் உன் சாயப்பாவே இப்படி சொல்கிறேன் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என் குழந்தையே. என் குழந்தை என்றும் யாரிடமும் ஏமாறுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ வேண்டாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள கூடாது என்று தான் நான் உன்னை தேடி வந்தேன். மற்றவர்கள் செய்யும் தவறு உன்மேல் விடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீ கொஞ்சம் கவனமாக இரு. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் உனக்கு அவருடைய முகத்திரையை கீழ்த்து காண்பிப்பேன். அவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு. உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்தவர்கள் நிச்சயமாக அதற்கு உண்டான பலனை அனுபவிப்பார்கள். நீ கவலை இல்லாமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவரை பற்றி உனக்கு எச்சரிக்கை செய்வது என் கடமை அல்லவா? துஷ்டனை கண்டால் விலகி இரு என்பதைப் போல நீ அவர்களிடமிருந்து விலகியே இரு. உன்னுடன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன். தைரியமாகவும் கவனத்துடனும் இரு. உன்னுடன் நான் இருந்து அனைத்தையும் நன்மையில் பெறச் செய்வேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.